ஹாய் மக்களே! நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேங்கிங் மென்டார் சேனல். இதுவரைக்கும் நம்ம என்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேதிக் மேக்ஸ்ல 3 பார்ட் வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன்ப்பா. அந்த வேதிக் மேக்ஸ்ல இதுவரைக்கும் என்னலாம் பார்த்துருக்கோம்னா, ஸ்கொயர் வந்து எப்படி ஃபாஸ்ட்டா கண்டுபிடிக்கிறது, அப்புறம் வந்து கியூப் வந்து எப்படி ஃபாஸ்ட்டா கண்டுபிடிக்கிறது, ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது, கியூப் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பத்தி பார்த்துருப்போம். அது போக வேற என்னலாம் பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த 2 டிஜிட் மல்டிப்ளிகேஷன் ஓகேங்களா? அதுல வந்து நான் ஒரு சில கண்டிஷன்லாம் சொல்லி, இந்தந்த மாரி கண்டிஷன்ல வந்து வந்திருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதை எப்படி வந்து மல்டிப்ளை பண்றது அப்படிங்கிறது வந்து பார்த்திருப்போம். கரெக்ட்டா? இப்ப 3 டிஜிட் நம்பர்ஸ் வந்து குடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, அதை எப்படி ஃபாஸ்ட்டா வந்து மல்டிப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரிப்பா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கண்டிஷன் வந்து குடுத்துருக்காங்கப்பா. அதாவது 2 3 டிஜிட் நம்பர வந்து மல்டிப்ளை பண்ண போறோம். 2 நம்பருமே 100க்கு நியரரா இருக்கணும். அப்புறம் வந்து 100ஓட கொஞ்சம் அதிகமா இருக்கணும். ஓகேவா? அந்த மாரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த நம்பர எப்படி ஃபாஸ்ட்டா மல்டிப்ளை பண்றது? அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஓகேவாப்பா? சரி. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கோங்க, அந்த நம்பர வந்து எழுதிக்கோங்க. ஓகேவா? நமக்கு வந்து குடுத்திருக்கிற நம்பர் வந்து 102, 106 சரியா? இந்த நம்பர் வந்து 100ஓட எவ்வளவு அதிகமா இருக்கு? 102 வந்து 100ஓட எவ்வளவு அதிகம்? 2 வந்து அதிகமா? அதனால அது வந்து +2 அப்படிங்கிற மாரி நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? 106 வந்து 100ஓட 6 வந்து அதிகமா? அதனால நான் அத எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா, +6 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 12 அப்படின்ட்டு கிடைக்குமா? 2 இன்டு 6 வந்து 12 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா? அந்த 12 அப்படியே எழுதிக்கோங்க. சப்போஸ் இந்த 2யும் மல்டிப்ளை பண்றப்ப கிடைக்கிற வேல்யூ வந்து எனக்கு ஒரு 3 டிஜிட் வேல்யூவா கிடைக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோமே. எக்ஸாம்பிள் 210 அப்படின்னு சொல்லி கிடைக்குதுன்னா, நான் அந்த 10 மட்டும் இதுல எழுதணும். 2 வந்து கேரியா வச்சுக்கணும். ஓகேவா? சரி ஓகே. இந்த கேஸ்ல வந்து இந்த 2யும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்னப்பா கிடைக்குது? 12 வந்து கிடைக்குது. அத அப்படியே என்ன பண்ணிட்டேன்? எழுதிட்டேன். இப்ப வந்து ஒண்ணு இந்த கிராஸ்ல உள்ள வேல்யூஸ் ஆட் பண்ணுங்க. அல்லது இந்த கிராஸ்ல உள்ள வேல்யூவ ஆட் பண்ணுங்க. ஓகேவா? 2மே சேமா தான் வரும். ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 102 இந்த 102யும் இந்த 6யும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 108 வரும். அதே தான். இந்த கிராஸ் ஆட் பண்ணீங்கனாலும் 108 தான் வரும். அத அப்படியே எழுதிருங்கப்பா. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? 10812 இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? சரி வாங்க. அடுத்த சம் பார்க்கலாம். 108 109 ஓகேவா? இது 100ஓட எவ்வளவு அதிகம்? 8 அதிகம். இது எவ்வளவு அதிகம்? 9 அதிகம். ஓகேவா? இந்த 2யும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க. 8 இன்டு 9 என்னப்பா வரும்? 72 வருமா? இப்ப இந்த கிராஸ் வந்து ஆட் பண்ணுங்க. என்ன வரும்? 117 வருமா? இதான் இதோட ஆன்சர். 11772 இதான் இதோட ஆன்சர். ஓகேவா? சரி. சரி கொஞ்சம் கஷ்டமான சம் பார்க்கலாமா? இந்த சம் பார்க்கலாம். பாருங்க. 112 118 112 118 ஓகேவாப்பா? இது 100ஓட எவ்வளவு அதிகம்? 12 அதிகம். இது 100ஓட எவ்வளவு அதிகம்? 18 வந்து அதிகம். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த 2யும் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணுமா? ஆக்சுவலா நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். நம்ம வேதிக் மேத்ஸ்ல ஆல்ரெடி ஒரு ரூல் ஒண்ணு படிச்சிருப்போம். ஓகேவா? என்னன்னா 12, 18 அப்படின்னு இருக்கா? அதாவது யூனிட் டிஜிட்டோட சமேஷன் வந்து 10 வரும். 10th டிஜிட் வந்து சேமா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா எப்படி மல்டிப்ளை பண்ணணும்? இந்த 2வையும் 8யும் மல்டிப்ளை பண்ணணும். 16 வரும். இந்த 1க்கு அடுத்த நம்பர் என்னப்பா 2 அந்த 2யும் மல்டிப்ளை பண்ணணும். இது 216 தான் 12 இன்டு 18ஓட ஆன்சர். நான் என்னப்பா சொன்னேன்? ஃபர்ஸ்ட் இந்த 2யும் மல்டிப்ளை பண்ணி கீழ எழுதுறப்ப, அதுல 2 டிஜிட் மட்டும் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி சொன்னேனா? அப்ப வந்து என்ன பண்ணணும்? 16 மட்டும் தான் எழுதணும். அந்த 2வ நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்ப இந்த கிராஸ் ஆட் பண்ணுங்க. என்ன வரும் எனக்கு? 112 ஒரு 18. ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 130 வருமா? ஆல்ரெடி ஒரு 2 வந்து கேரி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும் இந்த கேஸ்ல. அப்ப வந்து 132 இதான் இதோட ஆன்சர். 3216 இதான் இதோட ஆன்சர். ஓகேவா? மத்த எல்லாமே கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். நீங்களே சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவாப்பா? அடுத்த கண்டிஷன் போலாமா? சரி. இதுக்கு முன்னாடி பார்த்த கண்டிஷன் வந்து என்னப்பா சொல்லியிருந்தோம்? அதாவது 100 விட அதிகமா இருக்கணும். 100க்கு நியரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? சரி நீங்க கேட்கலாம். சார் இப்போ வந்து அப்போ ஒரு 145 இன்டு ஒரு 182 நம்மளால வந்து பண்ண முடியாதா? இதே இத யூஸ் பண்ணி 142 இன்டு 185 பண்ண முடியாதா?
நீங்க கேட்கறது கரெக்ட் தான். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன ஆகும்? ஸோ இப்படி எழுதுவோமா? அந்த 2யும் மல்டிப்ளை பண்றது வந்து கொஞ்சம் நமக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால ஓரளவுக்கு கொஞ்சம் நம்மளால ஈஸியா அப்ரோச் பண்ணக்கூடிய நம்பர், ஈஸியா மல்டிப்ளை பண்ணக்கூடிய நம்பர் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மெத்தட வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? சரி. வாங்க. அடுத்த கண்டிஷன பொறுத்தமட்டில 100 விட கம்மியா இருக்கணும். 100க்கு பக்கத்துல இருக்கணும். ஸோ அந்த மாரி நம்பர் வந்துச்சுன்னா, இதே தான்ப்பா. ஒண்ணும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. 94, 95 அத அப்படியே எழுதிக்கோங்க. முன்னாடி உள்ள கண்டிஷன்ல என்ன பார்த்தோம்? 100 விட எவ்வளோ அதிகமா இருந்துச்சுன்னு பார்த்தோம். இதுல அப்ப என்ன பார்க்கணும்? 100 விட எவ்வளோ கம்மியா இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்பர் எவ்வளவு கம்மி? 6 வந்து கம்மியா? மைனஸ். ஓகேவா? ஸோ கம்மியா இருக்குங்கிறதுனால நான் மைனஸ்ல நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இது எவ்வளவு கம்மி? 5 வந்து கம்மி. ஓகேவா? இப்ப என்ன பண்ணணும்? அதே தான். இந்த 2யும் மல்டிப்ளை பண்ணுங்க. 6 இன்டு 5 வந்து 30 மைனஸ் மைனஸ் வந்து பிளஸ் ஆயிருமா? இப்ப கிராஸா ஆட் பண்ணுங்க. என்ன வரும்? 99 வருமா? 89 வருமா? ஸோ இது வந்து பிளஸ்ல இருக்கு. இது மைனஸ்ல இருக்கு. அப்ப என்ன வரும்? 89 வந்து வரும். ஓகேவா? ஸோ இதான் இதோட ஆன்சர். ஓகே. அடுத்த சம் பார்க்கலாமா? 88, 90 வரும். ஸோ 100 எவ்வளவு கம்மியா இருக்கு? 12 கம்மியா இருக்கு. இது எவ்வளவு கம்மியா இருக்கு? 9 வந்து கம்மியா இருக்கு. ஸோ இந்த 2யும் மல்டிப்ளை பண்ணுங்க. 108 வருமா? 0, 8 அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு 1 வந்து கேரி. இப்போ கிராஸா வந்து என்ன பண்ணுங்க? ஆட் பண்ணுங்க. ஸோ இது வந்து ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 79 வருமா? 79 வரும். கரெக்டாப்பா? சரி. 79 வரும். இந்த 1 சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா என்ன வரும்? 18 வரும். ஸோ இதான் இதோட ஆன்சர். ஓகேவா? சரி. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். நீங்க இது வந்து சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஒரு 5 கொஸ்டின் இருக்கு. நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ வாங்க இப்ப நம்ம வந்து நெக்ஸ்ட் மெத்தடுக்கு வந்து போலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டைப் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பரை 11ஆல எப்படி ஈஸியா மல்டிப்ளை பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஓகேவாப்பா? இது ரொம்ப ஈஸி தான். ஓகே. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு சில பேருக்கு தெரியாம இருக்கும். அவங்களுக்காக தான். சரி. ஒரு நம்பரை நம்ம நார்மலா 11ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் இந்த 1 வச்சு மல்டிப்ளை பண்ணுவோமா? 3ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோமா? 1, 2, 3 இந்த மாதிரி வருமாப்பா? அப்புறம் என்ன பண்ணுவோம்? இந்த 1 வச்சு எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணுவோமா? ஸோ இப்போ எப்படி எழுதுவோம்? 3, 2, 1 இந்த மாதிரி எழுதியிருப்போமா? அப்புறம் என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோமா? இந்த மாதிரி பண்ணுவோமா? ஓகேவா? இதே ட்ரிக்கை தான் இங்க வந்து ஃபாலோ பண்ண போறோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, இதுல இருந்து நீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கலாம். கடைசி நம்பர் வந்து எனக்கு எப்படி வருது? அப்படியே வருதாப்பா? ஸோ அப்போ வந்து இந்த கடைசி நம்பர் என்ன பண்ணுங்க? அப்படியே எழுதிருங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அப்புறமா என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. கடைசி நம்பரும் அதுக்கு முந்தின நம்பரையும் ஆட் பண்ணியிருப்போமா? இங்க பாருங்க. 2வையும் 3யும் ஆட் பண்ணி 5ன்னு எழுதியிருப்போமா? ஸோ அப்ப என்ன பண்ணுங்க? இந்த 2யும் ஆட் பண்ணுங்க. என்னப்பா வரும்? 5ன்னு வரும். அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த 2யும் ஆட் பண்ணணும். ஸோ என்னப்பா வரும்? 3ன்னு வரும். கடைசியா என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நம்பர மட்டும் அப்படியே எழுதணும். 1353 இதான் இதோட ஆன்சர். சரி வாங்க. இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த 5 அப்படியே போட்டுருங்க. இப்போ வந்து 5ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணுங்க. என்னப்பா வரும்? 5ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா 13 வருமா? நம்ம என்ன பண்ணணும்? ஒரு நம்பர் தான் எழுதணும். ஸோ 3 எழுதிக்கோங்க. ஒரு 1 வந்து கேரி. ஓகேவா? சரி இப்போ இந்த 2யும் ஆட் பண்ணுங்க. 8ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 14 வருமா? அந்த 14ஓட இந்த ஒரு 1 ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 15. ஸோ 5 மட்டும் போடுங்க. அகைன் 1 வந்து எனக்கு கேரி. ஸோ கடைசியா என்ன பண்ணணும்? இந்த 6 எடுத்துக்கணும். 6ஓட இந்த 1 வந்து ஆட் பண்ணுங்க. 7. ஸோ இதான் இதோட ஆன்சர். சரிவா? இந்த கொஸ்டின் பாருங்க. நம்ம நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ண இது நமக்கு ரொம்ப ஈஸியா வந்துரும். ஓகேவா? இப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றதுனால நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் என்னடா எதோட எதை ஆட் பண்ணும்? அந்த கேரி வந்து எப்படி வந்து வச்சுக்கிறது? ஞாபகத்துல வச்சுக்கிறது? அந்த மாதிரியான கன்ஃபியூஷன் வந்து வரும். நீங்க போட 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 என்ன ஆயிடும் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி இப்ப பாருங்களேன். இந்த நம்பர் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து 1 அப்படியே எழுதிருங்க. அப்புறம் அந்த 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணுங்க. 3 வருமா? 3 வரும். 3 வரும். அப்புறம் வந்து அந்த 2ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணுங்க. 11 வரும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்? 1 மட்டும் போட்டுக்கிறேன். இன்னொரு 1 வந்து எனக்கு கேரி. ஸோ 9ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா 16. 16 ஆல்ரெடி 1 வந்து எனக்கு இப்போ ஒரு கேரி இருக்கு. ஸோ 17 அந்த 7 போட்டுக்கிறேன். மிச்சம் ஒரு 1 இருக்கு. கடைசியா இந்த 7ஓட அந்த 1 ஆட் பண்ணி 8ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? 7, 9, 2, 1 நம்ம அதே தான் பண்ணியிருப்போம்ப்பா. 1, 2,
9 7. ஸோ இதை தான் நம்ம அங்கே அப்படியே பண்ணியிருக்கோம். ஓகேவா? 8 7 1 3 1. சரி, இது எல்லாமே நீங்க வந்து சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? உங்களால ஸ்பீடா போட முடியுதா அப்படிங்கறத வந்து பாருங்க. ஓகே. ஸோ இப்போ அடுத்த ட்ரிக் வந்து பார்க்க போறோம். இந்த டைப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது 1ல முடியிற 2 நம்பர். ஓகேவா? 41 31 31 21 31 81. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 2 நம்பரை வந்து எப்படி ஃபாஸ்டா மல்டிப்ளை பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். 41 31. இதுதான் அவங்க கொடுத்திருக்கிற நம்பர். கரெக்டாப்பா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிருங்க. 1. ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதுங்க. என்னப்பா வரும்? 4யும் 3யும் ஆட் பண்ணீங்கன்னா 7 வருமா? அப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 into 3 என்னப்பா வரும்? 12 வருமா? அந்த 12 அப்படியே எழுதிருங்க. 1 2 7 1 தான் இதோட வேல்யூ. ஓகேவா? சரி. 51 41. இதை அதே மாதிரி பண்ணுங்க. 1 1 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? 1 வருமா? சரி. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 9 வரும். மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 20. அதேதான். 71 61. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்புறம் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா 7யும் 6யும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 13 வரும். நம்ம ஒரு டிஜிட் தான் எழுதணும். 3. இந்த 1 வந்து கேரி. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 42 வருமா? 42 ஓட அந்த 1 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கேரி 1 இருக்கா? 42 ஒரு கேரி 1 இருக்கு. ஸோ 43. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியா தான் பாருங்க. ஓகேவா? சரி. இது வந்து நெறைய இடத்துல யூஸ் ஆகும்ப்பா. இந்த ட்ரிக். ஓகேவா? இப்ப நம்ம சிம்பிளிஃபிகேஷன் போடுறப்ப, அல்லது ஒரு அப்ளிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப, இந்த மாரியான நம்பர்ஸ் வந்து நீங்க அதிகமா பார்ப்பீங்க. குறிப்பா அந்த டிஐ சால்வ் பண்றப்பலாம், இது நெறைய நமக்கு தேவைப்படும். என்ன அப்டின்னா, ஒரு ஒரு நம்பர 5ஆல எப்படி மல்டிப்ளை பண்றது? 25ஆல எப்படி மல்டிப்ளை பண்றது? 125ஆல மல்டிப்ளை பண்றது. எப்படி மல்டிப்ளை பண்றது? அப்படிங்கிறத தான் இதுல பார்க்க போறோம். ஓகேவாப்பா? சரி. இப்போ இன்ட்டு 5 அப்படிங்கிறத நம்ம எப்படிப்பா எழுதலாம்? இன்ட்டு 10/2ன்னு எழுதலாமா? கரெக்ட் தானே? அதாவது 5ஆல ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்றதும் இன்ட்டு 10/2 இதோட வேல்யூ என்ன? எனக்கு 5 தானே வரப்போகுது. கரெக்ட் தானே? இதைத்தான் இங்க நம்ம வந்து பண்ண போறோம். சரி, அப்போ இன்ட்டு 25னா என்ன பண்ணுவோம்? இன்ட்டு 100/4 கரெக்ட் தானே? இன்ட்டு 125னா என்ன வரும்? இன்ட்டு 1000/8. அதாவது என்னன்னா 5 பவர் 1 அப்படின்னா 10 பவர் 1/2 பவர். இது ரொம்ப குழப்பிக்க வேணாம். 5 ஸ்கொயர்னா அங்க என்ன இருக்கும்? 10 ஸ்கொயர் பை 2 ஸ்கொயர். 5 கியூப்னா அதாவது இன்ட்டு 25 இன்ட்டு 125 அப்படின்னா 10 கியூப் பை 2 கியூப். அதுதான் இதுல வந்திருக்கும். ஓகேவா? இதுல வந்து 10/2, இதுல வந்து 10 ஸ்கொயர் பை 2 ஸ்கொயர், 10 கியூப் பை 2 கியூப். ஓகே. இதெல்லாம் ரொம்ப தேவையில்ல. நம்ம வந்து எப்படி ஈஸியா இதை வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது ஒரு நம்பரை 5ஆல மல்டிப்ளை பண்ணணும்னா என்ன பண்ணிக்கணும்னா 10ஆல மல்டிப்ளை பண்ணி 2ஆல டிவைட் பண்ணி. ஓகேவா? சரி. அப்போ என்னப்பா வரும்? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, அந்த ஜீரோவை கட் பண்ணுங்க எப்பயுமே. சாரி, ஃபர்ஸ்ட் அந்த நம்பரோட ஹாஃப் என்ன அப்படிங்கறத வந்து பாருங்க. ஓகேவா? ஸோ 32 ஓட ஹாஃப் என்னப்பா வரும்? 16 வருமா? ஓகேவா? அப்புறம் 2 ஜீரோவை போட்டுருங்க. சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இந்த நம்பரை வந்து 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த நம்பரோட ஹாஃப் என்னப்பா வரும்? 160 வருமா? அது கூட ஒரு ஜீரோ போட்டுருங்க. அதான் அதோட ஆன்சர். சரி, இந்த நம்பர் வாங்க. ஸோ இன்ட்டு 5 இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? இந்த நம்பரோட பாதி என்னன்னு பார்க்கணும். ஸோ 3 1 2 அதான் அதோட பாதி. கரெக்டா? அதோட ஒரு ஜீரோ போட்டுருங்க. முடிஞ்சா? சரி, இந்த நம்பருக்கு வாங்க. ஸோ 4 3 6 வருமா? கரெக்டா? 4 3 6 அப்படிங்கிறது வந்து அதோட பாதி. ஸோ அதுல வந்து ஒரு ஜீரோவை போட்டுருக்கேன். ஸோ இதுதான் இன்ட்டு 5. ஓகேவா? சரி, இன்ட்டு 25 எப்படி போடலாம்? சரியா? இப்போ இதே இடத்துல 320 into 25 624 into 25 அப்படின்னு இருந்ததுன்னா
என்ன பண்ணணும்னா 2 ஹாஃப் கண்டுபிடிங்கப்பா. அதாவது பை 4 என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். முதல்ல என்ன பண்ணோம்? டிவைடட் பை 2 பார்த்தோம். ஓகேவா? ஸோ அதை இன்னும் ஒரு வாட்டி 2 ஆல டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா டிவைடட் பை 4 கிடைக்கும். சரி. இந்த 320ல பாதி என்னப்பா வரும்? எனக்கு 160 வருமா? அதுல பாதி என்னப்பா வரும்? 80 வருமா? ஸோ எனக்கு வந்து இந்த வேல்யூ தான் வேணும். ஓகேவா? 25 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 2வது டைம் கண்டுபிடிக்கிற பாதி தான் எனக்கு வேணும். ஓகேவா? அத மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். சரி. அத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணிக்கணும்னா 2 0 போட்டுறணும். ஓகேவா? அப்ப இதோட ஆன்சர் வந்து 8000. சரி. அப்போ இத பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாதியை கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன வரும்? 312 அப்படின்னு சொல்லிட்டு வருமா? சரி. இப்போ 312ல பாதி என்னப்பா வரும்? 156 வருமா? 300ல பாதி 150, 12ல பாதி 6. ஸோ 156 கரெக்ட். ஸோ அதுல வந்து என்ன பண்ணுங்க? 2 0 போட்டுருங்க. இதான் அதோட ஆன்சர். சரி. 872 இதுல பாதி என்னப்பா வரும்? 436 வருமா? ஸோ அதுல பாதி 400ல பாதி 200, 36ல பாதி 18. ஸோ 218. அதுல 2 0 போட்டுருங்க. ஸோ இதுதான் 872 இன்ட்டு 25. ஓகேவா? அப்போ 125 என்ன பண்ணணும்? 3வது டைம் ஒரு ஹாஃப் கண்டுபிடிச்சிட்டு, ஓகேவா? அத அது கூட என்ன பண்ணிக்கணும்? 3 0 வந்து ஆட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். சரி. இந்த 320ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் கண்டுபிடிச்சா என்ன வரும்? 160 வரும். செகண்ட் ஹாஃப் கண்டுபிடிச்சீங்கன்னா 40 வரும். தேர்ட் ஹாஃப் கண்டுபிடிச்சீங்கன்னா 40. இதுல 3 0 போட்டீங்கன்னா தான் எனக்கு என்ன கிடைக்கும்? 320 இன்ட்டு 125 ஓட வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? அப்போ ஒரு நம்பரை 125 ஆல மல்டிப்ளை பண்ணணும்னா 3 வாட்டி 2ஆல டிவைட் பண்ணிருக்கேன் அந்த நம்பரை. ஓகேவா? அதாவது டிவைடட் பை 8ங்கிறத தான் நான் அப்படி உங்களுக்கு சொன்னேன். ஓகேவா? ஸோ 3 வாட்டி 2ஆல டிவைட் பண்ணிட்டு என்ன பண்ணிருங்க? ஒரு 3 0 அதுல வந்து சேர்த்துருங்க. ஓகேவா? ஸோ இன்ட்டு 125 வேல்யூ வந்து கிடைச்சிடும். இவ்வளவுதான். ஓகேவாப்பா? ஸோ கடைசி ஒரே ஒரு ட்ரிக் இருக்கு. அதை மட்டும் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இவ்வளவு நேரம் வந்து மல்டிப்ளிகேஷன் ட்ரிக் வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? பார்த்துருக்கோம். இப்ப பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிவிசிபிலிட்டி ரூல்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான். ஓகேவா? ஸோ ஒரு நம்பரை 5 ஆல எப்படி டிவைட் பண்றது? ஃபாஸ்டா எப்படி டிவைட் பண்றது? 25 ஆல எப்படி ஃபாஸ்டா டிவைட் பண்றது? அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். ஓகேவாப்பா? சரி. 320 divided by 5. ஓகேவாப்பா? divided by 5 எப்படி எழுதலாம்? 320 divided by 10 by 2ன்னு எழுதலாமாப்பா? இது எப்படிப்பா வரும்? 320 into 2 divided by 10 அப்படின்னு வருமா? இவ்வளவுலாம் நீங்க பண்ண தேவையில்ல. நான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்குறப்ப நார்மலா பண்ணா எப்படி பண்ணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு ஷார்ட்கட் சொல்லுவேன். சரியா? சரி. இப்படி பண்ணியிருப்போமா? அடுத்து என்ன பண்ணுவோம்? இந்த 0 கேன்சல் பண்ணுவோம். 2 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நம்பர வந்து 5 ஆல டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டான் அப்படின்னாலே, 320 டிவைடட் பை 5. இந்த நம்பர நம்ம பார்த்தோனே 5 ஆல டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சுனாலே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, அந்த 0வ கட் பண்ணிருங்க. கட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய வேல்யூவ 2 ஆல டிவைட் பண்ணிருங்க. ஓகேவா? 32வ 2 ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 64. இதுதான் எனக்கு ஆன்சர். ஓகேவாப்பா? இன்னொரு நம்பர் குடுக்குறேன். 480 டிவைடட் பை 5. அப்ப என்ன பண்ணணும்? இத கட் பண்ணிரணும். 48 2ஆல டிவைட் பண்ணணும். 96. ஓகேவா? 3120 டிவைடட் பை 5. இது என்னப்பா வரும்? அந்த 0வ கட் பண்ணிரணும். பேலன்ஸ் இருக்கக்கூடியத 2ஆல மல்டிப்ளை பண்ணிரணும். 624. ஸோ இதான் இதோட ஆன்சர். ஓகேவா? சரியா? அப்போ 5 ஆல எப்படி டிவைட் பண்றது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. சரி. 25க்கு அதே மாதிரி சொல்றேன் பாருங்க. 25க்கு என்ன பண்ணணும்னா, இந்த இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க. 62400 divided by 25. 25க்கு என்ன வரும்? இந்த வேல்யூ 100 by 4ன்னு வருமா? ஸோ அதனால முன்னாடி என்ன பண்ணோம்? ஒரு 0 மட்டும் கட் பண்ணோமா? இப்போ 2 0வ கட் பண்ணிட்டு இத வந்து என்ன பண்ணிடணும்? 4ஆல மல்டிப்ளை பண்ணிடணும். ஓகேவாப்பா? ஸோ 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 600 4ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 2400 வரும். இந்த 24 4ஆல மல்டிப்ளை பண்ணா 96. அப்போ 2496. அல்லது இதை எப்படி பண்ணலாம்? 624 2ஆல ஒரு வாட்டி மல்டிப்ளை பண்ணிட்டு இன்னொரு 2. இதோட டபுள் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? 12 48. ஸோ அடுத்த டபுள் கண்டுபிடிக்கிறப்ப 24 96. ஸோ இதான் இதோட ஆன்சர். ஓகேவாப்பா? சரி.
அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து 8240 டிவைடட் பை 25. ஸோ என்ன பண்ணும், ரெண்டு ஜீரோவை கட் பண்ணும். ஒரு ஜீரோ தான் இருக்கு, அதை கட் பண்ணிட்டேன். அப்போ இன்னொரு ஜீரோக்கு இந்த இடத்துல புள்ளி வச்சு. ஓகேவாப்பா? ஓகே, சரி. இப்போ என்ன பண்ணணும், இதை 4ஆல மல்டிப்ளை பண்ணணுமா, இன்ட்டு 4 பண்ணணுமா? ஸோ 800 824. நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா 800. ஸோ 800 4ஆல் பண்ணா 3200. ஸோ இந்த இதை வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணா ஒரு 96ன்னு வரும். 3296. ஸோ ஒரு இடத்துல புள்ளி வைக்கணும். ஸோ 329.6. இவ்வளவுதான். சரியா? ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம வந்து நிறைய மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ், 3 டிஜிட் நம்பர் இந்த 100க்கு நியரா இருந்துச்சுன்னா எப்படி பண்ணுவோம், அதே மாதிரி 100க்கு நியரா கொஞ்சம் கம்மியான நம்பர் வந்துச்சுன்னா எப்படி பண்ணுவோம், அப்புறம் 11ஓட மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்றது, 5, 25, 125ஆல எப்படி ஒரு நம்பரை ஃபாஸ்டா மல்டிப்ளை பண்றது, அப்புறம் இந்த டிவிசிபிலிட்டி ரூல், இது எல்லாமே பார்த்துருக்கோம். ஓகேவா? நீங்க நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல வந்து ஃபாஸ்டா உங்களால யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ எக்ஸாம்ல வந்து கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவங்களே பார்க்க சொல்லுங்க. ஸோ நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு, நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.